ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இதில் எந்த வளவளப்பும் இல்லாமல் நல்ல உதிரியாட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த அளவு 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி நல்லா காட்டன் துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு ஒரு ஃபேன் காற்றுல நான் 1/2 மணிக்கூர் வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் இதை துணியை வச்சு க்ளீன் பண்ணாலும் ஈரம் போகாது, அதனால ஃபேன் காற்றுல ஒரு 1/2 மணிக்கூர் வச்சுக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபேன் காற்றுல வச்சதுனாலே இது நல்லா வாடி போய் இருக்குது. நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்தது ஒரு கடாயை அடுப்பில் வச்சுடுங்க. கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் வச்சுடுங்க, அப்போ தான் அடியில் பிடிக்காது. சூடானதும் நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுவிடுங்க. கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு வடித்ததும் 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நிறைய நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா கூட ஒரு வெங்காயம் கூட எடுத்துக்கிடுங்க. இதை போட்டுடலாம். இந்த வெங்காயம் வதங்கச்சிலையே நான் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் நிறையா எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன இஞ்சி துண்டு அளவுக்கு எடுத்து இஞ்சியும் நான் தள்ளி வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த மாதிரி நீங்கள் கனத்தை சட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அடியில் ஒன்றும் பிடிக்கவே செய்யாது. அதுக்காக தான் வெண்டைக்காய் அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். அது ஆப்பையும் இந்த மாதிரி ஒரு சட்டாப்பை வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம இதில் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். இந்த தக்காளி பழமும் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம வெண்டைக்காயை போட்டுடலாம். வெண்டைக்காயம் போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுவிடுங்க. இந்த சட்டாப்பை இப்படி போட்டு கிண்டினா உடஞ்சிரும், அதனால் இப்படி கீழே அடியில் போட்டு இந்த மாதிரி கிண்டிவிடுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு இப்படி கிண்டிட்டு நம்ம 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் ஆனதும் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்படி அடியில் போட்டு கிண்டிவிடுங்க. இந்த வெண்டைக்காய் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம அப்பப்போ கிண்டி விட்டால் போதும், அடிக்கடி கிண்டிகிட்டே இருக்க வேண்டாம். இனி இப்படியே இருக்கட்டும், நம்ம மூடி வைக்க வேண்டாம். இனி இது ஓப்பனாகவே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அப்பப்போ இது ஓப்பன் பண்ணி கிண்டிக்கிடணும். வெண்டைக்காயை போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுடலாம். இது வேண்டானா விட்டுலாம், போட்டால் சின்ன குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இப்போ ஏதோ ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க உருளைக்கிழங்கு கூட நல்லா வெந்திருக்கும். வெண்டைக்காயும் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா போட்டுடலாம். வெண்டைக்காய் வேகிறதுக்கு முன்னாடி மசாலா போடக்கூடாது, மாதிரி வெண்டைக்காய் வேகாது. இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுக்கிடுறேன். வத்தல் பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டால் போதும், வேறு இதுக்கு எந்த மசாலாவும் தேவையில்லை. இதுக்கு தேங்காய் எதுவும் போட வேண்டாம். சப்பாத்திக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ இதில் மசாலா நல்லா பிடிக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மசாலாலாம் போட்டு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். வெண்டைக்காய் வெந்தக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்லா வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கு. ஒரு வெண்டைக்காய் கூட உடையவே இல்லை, நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். நம்ம எப்பவும் தேங்காய் அரைச்சி தான் வைப்போம். இந்த மாதிரி மசாலா போட்டு ஒரு டைம் வச்சு பாருங்கள். இது சாதம் சப்பாத்திக்கு எல்லாத்துக்கூடையுமே நல்லா சாப்பிட்லாம். ஒரு டைம் இதை மாதிரி செய்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.